இறந்தவர்களின் சடலங்களை எரியூட்டிய சாம்பலில் இருந்து எஞ்சிய உலோகங்களை விற்று ஜப்பானிய நகரங்கள் லாபம் ஈட்டும் தகவல்கள் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஜப்பானில் வருடந்தோறும் சராசரியாக சுமார் 1.5 மில்லியன் மக்களின் சடலங்கள் எரியூட்டப்படுகின்றன. அந்த நாட்டின் சட்டப்படி எரியூட்டப்பட்டவர்களின் சாம்பலையும் அதிலிருந்து மிஞ்சிய எலும்புகளை மட்டும் உறவினர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் உயிரிழந்தவர்கள் உடலில் அணிந்தும் பொருத்தப்பட்டிருந்த தங்கம் உள்ளிட்ட உலோகங்கள் எரியூட்டப்பட்ட சாம்பலில் மிச்சம் இருக்கும். குறிப்பாக தங்களின் பற்களை அடைப்பதற்கு டென்டல் தங்கம், பெலேடியம் உள்ளிட்ட உலோகங்களை மக்கள் பயன்படுத்துவதால் அந்த உலோகங்களின் எச்சங்களும் எலும்புகளில் இம்ப்ளான்ட் ஆக பொருத்தப்பட்டிருக்கும். டைட்டானியம் உள்ளிட்ட உலோகங்களின் எச்சங்களும் சாம்பலில் அதிகம் மிஞ்சுகின்றன. இந்த நிலையில் பல்வேறு ஜப்பானிய நகரங்கள் அதனை சேகரித்து விற்று பணமாக்குகின்றன. ஜப்பானில் 97% மயானங்களை அரசை நடத்துவதால் இதன் மூலம் பெரு நகரங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கின்றன. கடந்த 2023 ஆண்டில் மட்டும் அந்த வகை உலோகங்களை விற்று சுமார் 6.49 பில்லியன் யென் வரை நகரங்கள் சம்பாதித்துள்ளன. குறிப்பாக கியோடா நகரம் 303 பில்லியன் யென், யோகோஹாமா நகரம் 233 பில்லியன் யென், நகோயா நகரம் 225 மில்லியன் யென் சம்பாதித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.